நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகம் பூரா தெரியும். அழியதுக்கு முன்னாடி ஈசா நபி தான் வருவார், அதாவது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டது யூதர்கள் தான். சிலுவையில் அறைய சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தோன்றக்கூடிய காலகட்டம் வந்துட்டு யூத இனத்துல தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தாரு. உலகத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரே நாடு இனி இஸ்ரேல் நாடு தான். ராஜேந்திர சோழன் உலகத்தை கட்டி ஆண்டாரு. எப்படி ஆண்டிருப்பாரு? இது உலக ரகசியம். உலகமே இந்த சிதம்பரத்தை வச்சுதான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இனி நடக்கக்கூடிய காலத்துல மனித ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்க வச்சுறது தான் இப்போ கனடால எல்லா நாட்டு தலைவர்களும் கூடியிருக்கிறாங்க. அம்மை எப்பன்னு தோணு என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுதேன். இப்போ உலகத்துல G7 மாநாடு, G20 மாநாடு அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு தலைவர்களும் ஒரு நாட்டுல கூடுறாங்க. அப்ப G7 மாநாடு என்ன, G20 மாநாடு என்னன்னு சாமானிய மக்களுக்கு எதுக்கும் தெரியாது. இப்ப நம்ம நாட்டோட பிரதமர் வந்து கனடா போயிருக்கிறாரு. கனடா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகள்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கு. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வர்த்தக ரீதியில மனிதர்களை அச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஈரானுக்கு ஆதரவா எத்தனை நாடுகள் வருது, இஸ்ரேலுக்கு ஆதரவா எத்தனை நாடு வருதுன்னு கேட்டா, இதுதான் இனி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து உலகம் பூரா தெரியும். இயேசு கிறிஸ்துவ உலகம் பூரா தெரியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகம் பூரா தெரியும். அதாவது திருக்குரானை உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அப்ப நபிகள் நாயகம் 25வது நபி, 24வது நபியா இயேசு கிறிஸ்து, அதாவது ஈசா நபின்னு அழைப்பாங்க. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடுகளும் இந்த மதங்கிற பேர்ல வர்த்தகங்கிற பேர்ல அடிச்சுக்கிடுவாங்க. உலகம் அழியக்கூடிய நேரத்துல வந்து அந்த ஈசா நபி தோன்றுவார், ஈசா நபி வருவார் அப்படின்னு திருக்குரான்ல சொல்லியிருக்கு. அந்த ஈசா நபி வருவார் அப்படின்னு சொன்னா ஈசா நபி. அப்ப ஈசன் யாரு, நபி யாரு? நான் நாராயணன், பி பிரம்மா. அப்ப நாராயணன் தான் பிரம்மா, பிரம்மன் தான் நாராயணன். அப்போ நாராயணன் பிரம்மன், பிரம்மன் நாராயணன். அப்ப அந்த ஈசா யாரு? அந்த ஈசா தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஈசா நபி, அதாவது இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்றாங்க. திருக்குறான்ல ஈசா நபின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகம் அழியதுக்கு முன்னாடி ஈசா நபி தான் வருவார், அதாவது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டது யூதர்கள் தான். அதனால யூதர்களை எல்லா நாட்டுக்காரும் வெறுக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது காரணம் என்ன? அப்ப சிலுவையில் அறைய சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த உடல் என்பது அழியக்கூடாது. வரக்கூடிய சன்னதிகள் இந்த உடல் தான் ஆத்மா. ஆத்மா வேற உடல் வேற கிடையாது. உடல் தான் ஆத்மா. இந்த ஆத்மா என்பது சரீரம். இந்த சரீரம் அழியக்கூடாதுன்னு உலகத்துக்கு கடைசியா காட்ட வந்த ஒரு அவதாரம் இயேசு கிறிஸ்து. பின் நம் நாட்டுல வந்து இந்த உடல் என்பது மிகப்பெரிய சக்தி, இது அழியக்கூடாதுன்னு சொல்ல வந்தது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதான் ஜீவசமாதி அவர் மாத்திரம்தான். ஆனா அவருக்கு முன்னக்குட்டி இயேசு கிறிஸ்து. இப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கும்போது இப்போ அந்த இயேசு கிறிஸ்து தோன்றக்கூடிய காலகட்டம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்து தோன்றக்கூடிய காலகட்டம் வந்துட்டு. ஏன்னா யூதர்கள் எல்லா நாடுகளும் வெறுக்கும் போது அந்த யூத இனத்துல தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தாரு. அப்போ சிலுவையில் அரைஞ்சதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. கிறிஸ்து மதம் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. அப்ப கிறிஸ்து வேற, யூதர்கள் வேற, இஸ்லாம் வேற, இப்படின்னு இந்த உலக நாட்டுல வந்து ஒவ்வொரு நாடும் இந்த மத ரீதியில பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடும் அடிச்சுக்கிட்டு தாங்க. ஆனா இந்த சாமானிய மக்கள் இந்த மதங்கிற பேர்ல ஒரு பிரிவினையை உருவாக்கிக்கிட்டாங்க. யாரு? இந்த உலக நாட்டு தலைவர்கள். இந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட எந்த நாடு இனி மோத முடியாது. இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட எந்த நாடு இனி மோத முடியாது. மோதியா எந்த நாடு ஜெயிக்காது. ஆனா உலகத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரே நாடு இனி இஸ்ரேல் நாடு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வர்க்கங்கள். ஆனா கிறிஸ்து 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 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு பின்னாடி வந்தவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையதுக்கு முன்ன வர யூதர். சிலுவையில் அரைஞ்ச பிறகு கிறிஸ்துங்கிற ஒரு மதம் தோன்றப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் தோன்றப்பட்டது. ஆனா இனி இயேசு கிறிஸ்து வருகிறார். எந்த ரூபத்துல வருகிறார், எப்படி வருகிறார் அப்படின்னு இனி பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பொருள்னு உலகம் தெரிய வரும். அது கிறிஸ்டின் வேற,
இஸ்லாம் வேற, ஹிந்து வேற கிடையாது. மனித உடல் எல்லாம் ஆத்மா. அந்த ஆத்மாவை அழியக்கூடாது. இதுதான் பரம்பொருளோட ஒரு இது, பரம்பொருளோட ஆசை. இது மதங்கிற பேர்ல தம்மி அடிச்சு மனிதர்களை புத்திய மாத்துறாங்க. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை, இது எல்லாமே மனிதனை வச்சு ஒரு அச்சுறுத்தி ஒரு அரசியல், அதாவது உலக அரசியல். இந்த உலக அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துட்டு. இப்ப ஈரானோட துறைமுகத்தை தாக்க போது இஸ்ரேல். ஈரானோட துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கிட்டுனா இந்த ஈரான் கிட்ட எந்த நாடும் நெருங்க முடியாத ஒரு நாடா இருந்தது. எந்த நாடும் ஈரான் கிட்ட நெருங்கல. ஆனா இப்ப இஸ்ரேலு ஈரானை கைப்பற்றும். இஸ்ரேலு ஈரானை கைப்பற்றும். எத்தனை நாடு ஈரானுக்கு சப்போர்ட் செய்தாலும் இஸ்ரேல் ஈரானை கைப்பற்றும். இத்தனை காலமா எந்த நாடு ஈரான் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா எல்லா அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவா இருந்தாலும் நடக்காது. இயேசு கிறிஸ்து பிறந்தது யூத இனத்தில். இயேசு கிறிஸ்து பிறந்தது யூத இனத்தில். அந்த ஆத்மா அழியக்கூடாது. என் தேகம் என்பது சிலுவை, இதை அரைஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னது அவரு தான். இப்ப நான் இறந்த பிறகு எனக்கு சமாதி வைங்க, நான் இறந்த பிறகு என்னை கொண்டு எரிச்சு அஸ்தியை கரைங்க, இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இதே போல அந்த இயேசு கிறிஸ்து நீங்க சொல்றவங்க, அவரு என் உடல் என்பது வரக்கூடிய சன்னதிகள் தெரியணும். ஆத்மா உடல் அழியாத ஒரு சொத்து அப்படின்னு காட்ட சொன்னது இயேசு கிறிஸ்து தான் யூதர்களிடம். ஆனா யூதர்கள் அதை செய்த உடனே யூத இனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனால யூதர்களை உலகமே வெறுக்கப்பட்டது. ஹிட்லர் யூதர்களை குறைய கொன்னு குமிச்சாரு. இது ஒரு சூட்சமமான கதை. நீ வரலாறை படிச்சு புத்தகத்தை படிச்சு கேட்கறது நல்ல விஷயம். சுய சிந்தனையோட சிந்திச்சு பாரு. இயேசு கிறிஸ்து யூத இனத்தை பிறந்தவர். ஆனா சிலுவையில அறையப்பட்டதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டது. ஆனா இந்த யூத மதத்துக்கு முன்னக்குட்டி இப்ப நம்ம பாரத பூமியில சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியன் கதை. அப்ப சோழ மன்னன் என்ன செய்தாரு? ராஜேந்திர சோழன் உலகத்தை கட்டி ஆண்டாரு. எப்படி ஆண்டிருப்பாரு? இது உலக ரகசியம். இந்த ஒரு ரகசியம்தான் பைபிள படிக்கிறது அல்லாத உனக்கு வேற ஒண்ணு சுய சிந்தனை கிடையாது. குரான் அல்லாத சுய சிந்தனை வேற கிடையாது. உன் பகவத்கீதை மகாபாரதம் எல்லாமே படிச்ச பாட புத்தகம். இதுக்கு அப்பாற்பட்டதுதான் அந்த பரம்பொருளோட ஒரு விஷயம். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். இந்த சிதம்பரம் தான் உலகமே இந்த சிதம்பரத்தை வச்சுதான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சிதம்பரம் நாட்டியம் ஆடுற இதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இந்த நடராஜ பெருமான் யாரு, அந்த ரங்கராஜன் யாரு, இது எல்லா நாட்டுக்கும் தெரியும். இது நம் நாட்டில் உள்ள ஆன்மீகவாதி பெரிய பெரிய துறவிகள் பெரிய வரலாறு படித்தவங்க ஈசனை எனக்கு தெரியாதா? ஈசன் எனக்கு தெரியாதா? உனக்கு தான் ஈசனை தெரியாது. ஈசா நபி, நாராயணன் பிரம்மன், பிரம்மன் நாராயணன் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஈசா நபி. அப்போ நபி எங்க இருந்து தோன்றினாரு? நபி எங்க இருந்து தோன்றினாரு? ஈசனிடம் இருந்து. அப்ப இந்த ஈசன் யாரு, நாராயணன் யாரு, பிரம்மா யாரு, இது அறிகிறது தான் ஞானம். பைபிள்ல படிக்கிறது அல்லாத வேற உனக்கு ஒன்னும் சொல்ல இயலாது. திருக்குறான படிச்சது அல்லாத வேற உனக்கு ஒன்னும் சொல்ல இயலாது. மகாபாரத கதை படிச்ச பாடம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ராமாயண கதை படிச்ச பாடம் தான் தெரியும். அதுக்கு அப்பாறு உனக்கு சிந்திக்க தெரியாது. ஆனா சிந்திச்சு ஒருத்தன் வருவான், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அறிஞ்சவனுக்கு சுலபம், அறியாதவனுக்கு தான் கஷ்டம். நான் அறிஞ்சிட்டேன். ஆனா இனி நடக்கக்கூடிய காலத்துல மனித ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் இப்போ கனடால எல்லா நாட்டு தலைவர்களும் கூடியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலத்துல ஓம் அரி ஓம், ஓம் அரி ஓம், ஓம் அரி ஓம் இப்படின்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு உங்க குழந்தைகளுக்கு எந்த ஆபத்து வராது. இல்லைன்னா விமான விபத்து, கப்பல் எரியுது, இப்படி சகல விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கும். ஓம் ஹரி ஓம்.